Hello friends, welcome to Ari and Craft Work. இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ப்ரோச்சர்ஸ் கிளாஸ் 1 to 25 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னுடைய சேனலில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆரி, ஜுவல்லரி மேக்கிங், ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரோச்சர்ஸ் கிளாஸ் சேர விருப்பம் இருக்கிறவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன். வாங்க இப்போது இந்த ப்ரோச்சர்ஸ் நியூ டிசைன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். டேப்லெட் பீட், உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டியூப் பீட், ரெடிமேட் பேட்ச், கிளிப் ஸ்டோன், சுகர் பீட், நார்மல் த்ரெட், நார்மல் ஊசி. வாங்க இப்போ வந்து இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் க்ளூ அப்ளை பண்ணி ரெடிமேட் பேட்சில் வந்து நம்ம வந்து தடவிட்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நம்ம பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நான் வந்து இப்போது பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த டேப்லெட் பீட் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போது நம்ம எந்த இடத்துல வேணுமோ அங்கே வந்து இந்த டேப்லெட் பீடை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ஊசியை வந்து கீழேருந்து குத்தி மேலே எடுத்துக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சுகர் பீட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து அதில் கோத்துக்குங்க ஊசியில். அப்போ பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். அப்புறம் ஒரு டேப்லெட் பீட், ஒரு சுகர் பீட். இப்போ நம்ம வந்து அழகாக நம்ம கோத்தாச்சு. இப்போ அது பக்கத்துலேயே வந்து நம்ம அதில் குத்தி எடுக்கணும். பார்த்தீங்களா? ஸோ நம்ம வந்து பக்கத்துலேயே நம்ம என்ன பண்ணோம், திரும்ப வந்து ஒரு இது பக்கத்துலேயே நீங்கள் குத்துங்க. இப்போ நம்ம ஒரு சுகர் பீட், ஒரு டேப்லெட் பீட், ஊசி வந்து சின்ன ஊசியாக எடுத்துக்குங்க. அப்புறம் வந்து இல்லை சுகர் பீடெல்லாம் வந்து உள்ளே போகும். பெரிய ஊசியாக எடுத்தால் நீங்கள் போகாது, அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. என்னுடைய வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு வந்து புரியும். உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெண்டாவது வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி த்ரெட்டில் கோத்து நம்ம இதே போல் கீழே ஊசியை கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த சைடு அதே போல் அதை சுற்றி வந்து நம்ம வந்து ஒரு சுகர் பீடு, டேப்லெட் பீடு, மறுபடியும் ஒரு சுகர் பீடு வச்சு இது ஃபுல்லாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். இது சிம்பிளாக தான் இருக்கும், பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த டேப்லெட் பீடை வந்து நீங்கள் உங்களுடைய கிளாத்துக்கு ஏற்றப்பல நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் கிட்ட வேணும்னாலும் இதை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் தள்ளி வேணும்னாலும் இது வந்து ஸ்டிச் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து அதை ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இதை சுற்றி ஒரு சுகர் பீட், ஒரு டேப்லெட் பீட், மறுபடியும் சுகர் பீட், இதை வந்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணினே வரணும். இது வந்து ப்ளவுஸோட பேக் சைட் மிடில் போடலாம், ஸ்லீவில் மிடில் போடலாம். அழகாக இருக்கும் இது.
ஊசி வந்து நீங்கள் ஸ்மாலாக எடுத்தால் தான் சுகர் பீட் வந்து அதுக்குள்ளே போகும், இல்லைன்னா வந்து போகாது. அதுவும் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. இதே போல் நம்ம என்ன பண்ணோம், இதை சுற்றி வந்து ஃபினிஷ் பண்ணி முடிக்கணும். இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். இல்லை உங்களுக்கு வந்து இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டாக வந்து பேர்ல் பீடும் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிம்பிளாகவும் நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் போடலாம். இல்லை இதை விட கொஞ்சம் கிராண்டாக வேணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த டியூப் பீடு இருக்கு இல்லையா, அதை வந்து 4 கார்னரில் வச்சு பாருங்கள். அதை எப்படி வச்சா நம்மளுக்கு அழகாக இருக்குமோ அந்த சைடு வந்து நம்ம வந்து வைக்கணும். ஸோ வந்து நான் வந்து இந்த சைடு வைக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ ஒரு டியூப் பீடை வந்து நீங்கள் சைடாக வச்சு பாருங்கள். நம்ம நேராக வைக்கிற விட சைடாக வச்சு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். அது இப்போ வந்து சுகர் பீடு ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் லுக்கு கொடுக்கும் உங்களுக்கு. என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். எனக்கு அது மோட்டிவேட்டாக இருக்கும். என் சேனலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் நான் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு சுகர் பீடை நம்ம கோர்த்து ஒரு டியூப் பீடை வந்து நம்ம அதில் ஜாயின் பண்ணி மறுபடியும் வந்து ஒரு சுகர் பீடை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். இப்போ நம்ம அந்த ஆட் பண்ணால் இது வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பக்கத்துலேயே நீங்கள் வந்து இதே போல் பண்ணணும். மறுபடியும் இது வந்து கொஞ்சம் தள்ளிக்குங்க. இது ரொம்ப கொஞ்சம் கீழே இறக்கி மறுபடியும் வந்து ஒரு சுகர் பீட் நான் பெரிய ஊசியாக எடுத்தனால அந்த சுகர் பீடு வந்து உள்ளே போகலை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த சைஸுக்கு ஏற்றாப்புல நீங்கள் நீடில் எடுத்துக்குங்க. இப்போ வந்து ஒரு டியூப் பீட், மறுபடியும் ஒரு சுகர் பீட். இல்லை நீங்கள் இதுக்கு பதிலாக 2 mm பீடு ஆட் பண்ணாலும் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களா, இப்போ என்ன பண்ணோன்னா மறுபடியும் வந்து இதுலேருந்து பாதி ரெண்டாவது போட்டோம் இல்லையா, அந்த டியூப் பீட்லேருந்து நம்ம பாதியாக எடுத்துக்குங்க. மறுபடியும் வந்து சுகர் பீடு நம்ம அதில் ஊசியில் வந்து கோக்கணும். ஒரு டியூப் பீட், மறுபடியும் வந்து ஒரு சுகர் பீட். இப்படி ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து அதை கோத்து நம்ம இதை வந்து ஃபினிஷ் பண்ணணும். பாருங்கள், இப்போ ஒன் சைடு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த சைடு வந்து என்ன பண்ணோம், நம்ம வந்து சைடாக வச்சு பார்க்கலாம். அப்போ இதுக்கு வந்து நம்ம இந்த கிராஸாக வச்சா அழகாக இருக்கும். ஸோ அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து நீடில் வந்து கிளாத்தில் வந்து குத்தி எடுக்கணும். ஸோ அதுக்கு பெருசாக எடுத்துக்குங்க. இப்போ சுகர் பீடு நான் ஆட் பண்ணிட்டேன். ஒரு டியூப் பீட், மறுபடியும் ஒரு சுகர் பீட். நம்ம இந்த பண்ணோம் இல்லையா, இந்த மெத்தடில் தான் இதுவும் வந்து நம்ம பண்ணணும். என்னன்னா இது பக்கத்துலேயே நீங்கள் வந்து குத்தணும், அந்த சுகர் பீடுக்கு பக்கத்துலேயே குத்தணும். அப்போலாம் வந்து அது ஸ்லிப்பாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இதுலேருந்து பாதி எடுக்கலாம். இதுலேருந்து பாதி எடுத்து மறுபடியும் ஒரு சுகர் பீட், ஒரு டியூப் பீட்,
ஒரு சுகர் பீட். இதே போல் நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து எடுக்கணும். எடுத்து இங்கே நம்ம ஃபினிஷ் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணப்போ நம்ம இங்கேயும் வந்து ஃபினிஷ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம 2 சைடும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம தேர்ட் சைடு வந்துட்டோம். இல்லை எனக்கு இது மட்டுமே நான் வந்து டிசைன் பண்ணுறேன்னாலும் நீங்கள் பண்ணலாம். இல்லை கூட அடிஷ்னலாக வந்து இது பண்ணால் நல்லாயிருக்கும்னாலும் நீங்கள் டியூப் பீடை வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் எது பண்ணாலும் அந்த டிசைனை ஒரு வாட்டி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை இதிலே நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இந்த த்ரெட்டு வந்து அந்தந்த கிளாத்துக்கு ஏற்றப்போல போடுங்க. அதே போல் டியூப் பீடும் வந்து 2 கலர் இருக்குது, சில்வர் இருக்குது, கோல்டு இருக்குது. அதில் எந்த கலர் வேணுமோ அதுவும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். டேப்லெட் பீடும் நிறைய கலரில் இருக்குது, நிறைய மாடலில் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேப்லெட் பீடு வந்து ஸ்லீவ் ஹேங்கிங்க்கெலாம் வந்து நல்லாயிருக்கும். அது சிம்பிளாக ஒரு ப்ளவுஸை நீங்கள் போட்டுட்டு இந்த ப்ளவுஸ் ஒர்க்கு நீங்கள் அதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். கூடவே வந்து இந்த டேப்லெட் பீடை வச்சு ஹேங்கிங் பண்ணிங்கன்னா அது பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். அது ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோவெல்லாம் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் என்னுடைய வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோவில் இதை விட நான் பெஸ்ட்டாக நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த சைடு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த சைடு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் தள்ளியே நம்ம பண்ணலாம். சுகர் பீடு, டியூப் பீட், மறுபடியும் ஒரு சுகர் பீட். இல்லை கூட வந்து நீங்கள் 2 mm பீட் அதை ஆட் பண்ணாலும் நீங்கள் பண்ணலாம். அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக இருக்கும். இப்போ இது பக்கத்துலேயே நீங்கள் வந்து ஊசியை வந்து குத்தி எடுக்கணும். இப்போ இதுக்கு கொஞ்சம் தள்ளி எடுக்கணும் நம்ம ஊசியை. அப்புறம் வந்து அந்த இது நம்மளுக்கு தெரியும், அந்த டிசைன் நம்ம எப்படி பண்ணுறோன்னு தெரியும். ஈவனாக கொடுத்தா அந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. உங்களுக்கு ஆரி வீடியோ போடணுமா அதுவும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆரி வீடியோவும் நான் போடுறேன். என் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ப்ளவுஸில் நம்ம எப்படி இந்த ப்ளவுசஸ் ஒர்க் வந்து பண்ணலான்னு ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ண போகிறோம். இது இதில் நீங்கள் லீஃப் கூட நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் மாடல் தான். சுகர் பீடு பக்கத்துலேயே நம்ம வந்து அதை ஊசியை குத்தி எடுக்கணும். இப்போ வந்து நம்ம இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது இன்னும் கொஞ்சம் கிராண்டாக ஆக்கிறதுக்கு இந்த கிளிப் ஸ்டோன் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்து இங்கே வந்து செட் பண்ணோம்.
அதேபோல் 4 கார்னர்லேயும் வந்து நம்ம க்ளூ வந்து அப்ளை நான் வந்து இந்த B7000 க்ளூ தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்து சீக்கிரமாக வந்து இது வந்து ட்ரை ஆகும், நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது க்ளூ கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து இது வந்து நல்லா ஸ்டோன் வந்து ஒட்டிக்கும். ஸோ மோஸ்ட்லி ஆரி ப்ளவுஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த க்ளூ வந்து யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா ரிசல்ட்டு கிடைக்கும். உடனே நீங்கள் வந்து அதில் பீடெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, ஆரி போடுவோம் இல்லையா, அப்போது இந்த க்ளூ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடனே நம்ம வந்து இந்த கிளிப் ஸ்டோனை ஒட்டிட்டு அதை சுற்றி சுகர் பீடெல்லாம் நம்ம கொடுப்போம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த க்ளூ வந்து பெஸ்ட்டு. ஓகேவா? இல்லை இதை சுற்றியும் வந்து நீங்கள் இந்த லீஃப் எப்படி நீங்கள் செட் பண்ணாலும் பண்ணலாம். ரவுண்டு கிளிப் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதுவும் நீங்கள் வந்து இதற்கு பதிலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு அழகான ப்ளவுசஸ் டிசைன் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.